முருக பக்தர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஆம், நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, என் வாழ்க்கையில் முருகன் எனக்கு செஞ்ச மகிமையை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் எப்போதுமே எனக்கு நிறைய விஷயங்கள் முருகர் எனக்கு செஞ்சு காட்டியிருக்கிறாரு. நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். இந்த இப்போ வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க முருக பக்தராக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் விஷயத்த சொல்கிறேன். நான் எப்போதுமே பள்ளி எழுச்சிக்காக நான் விடிய காலம் எப்போவுமே கிளம்பி ரெகுலராக போயிட்டுருக்கிறேன். போயிட்டுருக்கும்போது நான் எப்போவுமே பூ வாங்கிட்டு போகிறது என்னுடைய வழக்கம். நான் காசுலாம் எடுத்து வச்சுட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், கிளம்பிட்டேன். இது என்றைக்கு நடந்ததுன்னா சித்திரை 1ஆம் தேதி நடந்தது, தமிழ் புத்தாண்டு இது. நான் இங்கேருந்து போகிறேன். போகும்போது என்ன நடக்குதுன்னா, பூ வாங்க போகிற இடத்துல காசு இல்லை. சரி ஜிபே பண்ணுறேன் அப்படிங்கிறேன். இல்லைப்பா போனி இல்லை, என்கிட்ட ஜிபேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி முருகா, இன்றைக்கி அவ்வளோதான் போல், இன்றைக்கி வெறுங்கையை தான் நான் வரணும்னு நினச்சிக்கிட்டு போகிறேன். அந்த க்யூவிலேருந்து ஒரு ஆள் 100 நோட்டு நீட்டி எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாரு. நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஜிபே இருக்கா? நான் உங்களுக்கு ஜிபே பண்ணுறேன், நான் எனக்கு சேர்த்து பூ வாங்கிக்கிறேன் அப்படின்னு. சரிங்கிறாரு. சரின்ட்டு என்ன பண்ணுறேன்னா, அவர்கிட்ட 70 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு 30 ரூபா கொடுங்கங்கிறேன். என்கிட்ட சில்லறை இல்லை அப்படிங்கிறாரு. கடைசியிலே அவரே வாயாலே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு திருப்பி கொடுங்க அப்படிங்கிறாரு. பூ வாங்க கொடுத்தவருக்கு போனியும் பண்ணிட்டேன். போனி பண்ணி 50 ரூபாய்க்கு பூ வாங்கி 50 ரூபா திருப்பி கொடுத்தாச்சு. இப்போ 20 ரூபாய்க்கு நான் காசு கொடுக்கணும். ஆனால் அவர் காசு வாங்கலை. நீங்கள் சாமி கும்பிட்டு கொடுங்கங்கிறாரு. இப்போ என்ன விஷயம்னா, முடியாதுன்னு நினச்சி உள்ளே போனேன். பூ வாங்கலன்னு நினச்சேன். அடுத்த செகண்டே கண்ணிமிக்க நேரத்தில் அடுத்து நடந்து என் கையில் காசே இல்லாமல் நான் பூ வாங்கிட்டு போகிறேன் முருகனுக்கு. இது ஒரு விஷயம். எப்போதுமே முருகனை செவ்வாய்க்கிழமையும் இந்த மாதிரி விசேஷ நாளில் முருகனுடைய கருவறையை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு அன்றைக்கி காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்தோடனே என்னென்னா, கொஞ்சம் க்ரௌடெல்லாம் அதிகமாக இருந்தது. என்னால் சாமி கிட்ட போய் பார்த்துட்டேன். பள்ளிச்சையில் சாமியெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டேன். இன்னும் கருவறைக்குள்ளே போகும்போது நான் வெளியிலே அந்த கவுண்டிங்கில் இருந்து பார்த்து சாமி வேண்டிகிட்ருக்கிறேன். அப்போ நினைக்கிறேன், எப்போ கருவறைக்குள்ளே வரப்போகிறேன்னு தெரியலை சாமி அப்படி முருகா அப்படின்னு வேண்டிகிட்ருக்கிறேன். ஏன்னா நான் எப்போயாவது தான் ரேராக போவேன். ஏன்னா டிக்கெட்டுக்கு 50 ரூபா அந்த மாதிரி வாங்குவாங்க உள்ளே போகிறதுக்கு. ஆனால் அன்னைக்கு பாருங்கள், சித்திரை 1ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, அந்த பக்கம் வழி இல்லை, ஆனால் கிட்ட போகிறதுக்கு வழி இருக்குது. இமிடியட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அம்மா, அப்பா இந்த வழி இருக்குப்பா, ஏறி போப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படிங்கிறேன். நான் ஏறி தான் ஒரு ஆள் என்ன பண்ணார், எப்பா தம்பி வராதான்னாரு. சரின்னு நான் நின்றுட்டேன். எப்பப்பா அவர் போயிட்டார், போப்பா அப்படின்னாங்க. எனக்கு அந்த அம்மா யாருன்னே தெரியாது. போமா அவர் போயிட்டார் போமா அப்படின்னு என்னை அனுப்பி வைக்கிறாங்க. எனக்கு அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சது. சரி முருகர் தான் சொல்கிறாருன்ட்டு டப்புன்னு அந்த பக்கம் போனேன். போகும்போது சாமியோட தரிசனத்தை கிட்ட போயிட்டு சாமி கும்பிடும் போதே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்ன ஆகுதுன்னா, இப்போ தானே நினச்சேன் எப்போ நான் கருவறைக்குள்ளே வர போகிறேன்னு, அடுத்த செகண்டே நீ வர வச்சிட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்போ என்ன பண்ணேன்னா, சாமியை கும்பிட்டுட்டு அப்படி என்னுடைய வேண்டுதலை நான் சாமிகிட்ட ஒரு 4 விஷயம் வேண்டுதலை வைக்கிறேன். கால் பாதத்தில்ங்க ஒரு பூ பந்து அப்படியே விழுவுது. விழுந்து உத்தரவு கொடுத்தாரு பாருங்க, சிலுத்துருச்சு உடம்ப. அந்த தரிசனத்தை பார்க்கையில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சொல்ல வார்த்தை இல்லை. கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுவேன். என்னுடைய எப்படின்னா, இந்த முருகனுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் சொல்கிறதான் எனக்கு விஷயம். எப்போ இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், அதே மாதிரி முருகன் எனக்கு நடத்தி காட்டுவார்னு நம்பிக்கையில் இருக்கிறேன். அதையும் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். இப்போ என்ன விஷயம்னா, அது முடிஞ்ச அந்த அதிசயத்தை அந்த அற்புதத்தை நான் பார்த்துட்டு பின்னாடி போகிறேங்க. ஆறுமுக தரிசனம் கிடைக்கிது. அப்படியே யாருமே இல்லை. எங்கடா அது என்னது, யாருமே இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை. நான் மட்டும் ஆறுமுகம் பின்னாடி முருகரை கும்பிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறேன். 2 பக்கமே காணும். என்னென்னு திரும்பி பார்த்தா யாருங்கன்னு திரும்பி பார்க்குறேன், முருகருக்கு அபிஷேகம் நடக்குது. அந்த கேப்பில் என்ன சொன்னாங்கன்னா, வா தம்பின்னு சொல்லி என்னை கருவறைக்கு எதிரக்கே உட்கார வச்சு நான் ஆறுமுகனை தரிசனம் பண்ணிவிட்டு, நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, இந்த ஆறுமுக தரிசனம் தான் வேண்டிகிட்டு இருந்தது. சாமிக்கு பின்னாடி இருக்குது. அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து எனக்கு என்ன நடந்ததுன்னா, வடபழனி முருகர்
அப்படியே அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம் எல்லாம் பார்த்து அவ்வளோ ஒரு அருமையாக எனக்கு வந்து காட்சி கொடுத்தாரு. இந்த பதிவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த விஷயம் முடியாது நம்ம நினைக்கிறோமோ அடுத்த செகண்டே நடத்தி காட்டுறவர் முருகன். அது நான் அனுபவபூர்வமாக அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவில் முருகர் எனக்கு செய்த அற்புதத்தை நான் உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு டைம் மட்டும் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வந்து எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, வேறு பெரிய இதெல்லாம் கிடையாது. நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு ஒரு முருக பக்தர் எனக்கு போதனை சொன்னதுனால தான் இன்றைக்கி நான் தைரியமாக இன்றைக்கி வந்து நல்லா இருக்கிறேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு யாருக்கும் தெரியாது. நான் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்கிறேன். முருகனை நம்புனா அடுத்த செகண்டே உங்களுக்கு நான் இருக்கேன், யாம் இருக்க பயமேன்னு எந்த ரூபத்துலையாச்சும் எந்த விஷயத்துலையாச்சும் அவர் காட்சி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அவர் நீங்கள் உண்மையாக நேசித்தா அவர் உங்களை நேசிப்பார். அதுக்கு சாட்சி நான் தான். நான் என் மனசு எப்போல்லாம் சஞ்சலப்படுதோ, எப்போல்லாம் வேதனைப்படுதோ, ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் இருக்கேன் பயப்படாதன்னு இன்னமும் எனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கார். அந்த நம்பிக்கையில் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் நான் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போய் வந்துடுவேன்னு நினைக்கிறேன் முருகன் அருளால். அது ஒவ்வொன்றா நடக்க உங்கள்கிட்ட இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வடபழனி முருகனுக்கு அரோகரா.